வந்து இந்த ஆட்சி வந்து நிலைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. தலைவர் நிலைக்காதுன்னு சொல்றீங்க. 6 வருஷம் நாங்க கலைக்க வேணாங்க, மக்களே கலைச்சிருவாங்க. இன்னைக்கு கரண்ட் கிடையாது. நீ எது சின்ன சின்ன பிரச்சனையே உன்னால சமாளிக்க முடியலையே. இன்னைக்கு பார்த்தா எல்லா இடத்துலயும் கரண்ட் கட்டு. இது வந்து தலைவரா பீஸ் கட்டு கொடுக்குறேன், நாங்க கொடுக்குறோமா? எங்களுக்கு இதான் வேலையா? எங்களுக்கு இது வேலை கிடையாது. அவனுக்கு பழி போறது அவருக்கு ஆள் இல்ல. யாரை பார்த்தா ஸ்டாலின் சார், ஸ்டாலின் சார், எதுக்கு எடுத்தாலும் ஸ்டாலின் சார், ஸ்டாலின் சார் இதை விட்டா வேற வேலை கிடையாது. அவர் நினைச்சிருந்தாங்கன்னா இவர் யாரையும் அனுப்பிச்சிருக்க மாட்டாங்க. இவர் யாரையும் போய் ஆட்சி அலைக்க போங்கன்னு அவர் அனுப்பிச்சிருக்க மாட்டாரு. தலைவருக்கான தலைவர் வந்து அதான் சொல்றேன், வெள்ளை உள்ளம் படிச்சவர்னா அது அவர் மட்டும்தான். போங்க. ஜெயிச்சிட்ட பிறகு வந்து சிஎம் வந்து இன்னும் நம்ம முகஸ்டாலின் அவர்கள் தான் காரணம், திமுக தான் காரணம். வேற யாரும் சொல்லுவாரு? அவரு இன்னும் 6 வருஷம் 5 வருஷம் முடிய சொல்ல கூட அவர் தான் சொல்லுவாரு. இப்ப ஒருத்தர் பேசினாரு பாத்தீங்களா, நேரு தான் காரணம்னு சொன்னாரு. அதேதான் இவருக்கு லாஸ்ட்ல எது வந்தாலும் தலைவர் தான். வேற யார சொல்லுவாரு? தலைவர் தலைவர் தலைவர். ஆனா நல்லது பண்றது தலைவர் தானே. அவர் திட்டத்தை தான் இவர் இன்னைக்கு தொடர்ந்து இருக்காரு. இன்னைக்கு சிங்கப்பெண்ல கூட ஏஐல ஏதோ தப்பு நடந்திருக்குன்றாங்க. நீ ஒரு அரசாங்கம் ஆள்ற, ஒரு 4 வாட்டி செக் பண்ண கூட உங்களுக்கு தெரியலையே. செக் பண்ண கூட தெரியலையா? செக் பண்ணிட்டு ஒரு ஒரு நிகழ்ச்சி அது ரெடி பண்ணுமா வேணாமா? அது பண்ணலையே. ஒரு ஏஐ கூட சரி பண்ண தெரியல. வர உக்காடுற, படிக்கிற, போயிடுற, சாப்பாடு கட்டு வர, வேலைக்கு வந்திருக்காரு, அவ்வளவுதான். அவரு வேற எந்த திட்டமும் பண்ணல. தவறுகள் குறையணும் தாங்க, தவறுகள் குறையதா. ஆனா இவர் வந்து 30 நாள்ல எவ்வளவு ஆச்சு பாத்தீங்களா? அதுக்கான ரீசன் எதுவுமே இல்லையா? கேட்டா முந்தைய போதை பார்க்கும் போது அதுக்கு தானே உனக்கு ஓட்டு போட்டுக்கிறாங்க. 10 நாள் ஆக்சிடென்ட். சட்டம் ஒழுங்கு நலத்திட்டம்லாம் இப்ப வேணாம், அது 6 மாசம் ஆகட்டும். நீ கொடுக்கறத கொடுத்துக்கினே இரு. சட்டம் ஒழுங்கு உங்க கையில தானே இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்களா திருச்சியில உள்ளன்னு சொல்லிட்டு திமுக காரணம்ன்றாப்பல. அப்புறம் இந்த மாதிரி ஆளுங்களை வச்சு நம்ம என்னத்த சொல்ல முடியும்? அன்னைக்கு சொன்னாரா இல்லையா? பாத்தீங்களா இல்லையா? திமுகவின் சதி எங்களை உள்ள விடவில்லை. ஆட்சி உங்களுது, போலீஸ் உங்களுது, நாங்க எங்கடா இருக்கிறோம்? அங்க நடுசாபத்துல நாங்க ஏன் சுடுகாட்டுக்கு வர போறோம்? அந்த கதை தான் அது. கேளுங்க. அவங்களுக்கு தெரியலங்க, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. புதுசா ஆட்சிக்கு உட்காந்துருக்காங்க, புதுசா வந்திருக்காங்க. ஓகே, அதெல்லாம் நம்ம எதுவும் சொல்லல, குறை சொல்ல. ஆனா சட்டம் ஒழுங்கு பண்ணல, சட்டம் ஒழுங்கு மட்டும் பண்ணு. கரண்ட் பிரச்சனை அதை பாக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிடும்? ஆனா இப்ப எல்லாருக்கும் பொது அமைச்சர் போட்டிருக்கல, எல்லாரும் உள்ள போ. முறைகேடு நந்து முறைகேடு இதே எவ்வளவு நாளைக்கு சொல்ல போற? இன்னும் ஒரு 3 வருஷம் சொல்லுவா முறைகேடு கண்டுபிடிந்தான்னு சொல்றோம் நாங்களாம். அதுதான் செந்தில் பாலாஜி அன்னைக்கு சொல்றாரு, கிளீனா சொல்றாரு. உங்களுக்கு மின்வெட்டுக்கு பத்தி தெரியல, மின்துறையை பத்தி தெரியல, தெரிஞ்சவங்களை ஐஎஸ் கேளுன்றாரு. அதை கூட கேட்கலையா? எதுக்கு எடுத்தாலும் திமுக, எதுக்கு எடுத்தாலும் திமுகனா திமுக ஆண்டது 5 வருஷம். அதுதான் ஜனங்க, அதாவது இப்ப ஜனங்க யோசிக்கணும். ஆஹா, நம்ம தப்பு பண்ணிட்டோம், தலைவரை தோக்கடிச்சது மிகப்பெரிய தப்புன்னு ஜனங்க யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப 5 இடைத்தேர்தல் வருதுல, அதுல திமுக அமோக வெற்றி பெறும். அதுலயே தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் இவர் ஆட்சியோட லட்சணம். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஆட்சி கவுரத்துக்கு வராது. அவங்க கூட்டணிக்கு தலைவர் போட்டி விடக்கூடாதுங்க. இடைத்தேர்தல அவரு எங்க போட்டினா? அவர் போட்டியே விடக்கூடாதுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அவர் சாதாரண தொண்டனை வச்சு ஜெயிக்க வைப்பாரு. அவரு ஏன் போட்டிருந்தா? இப்ப கொளத்தூர்ல அவர் தோக்கலிங்க, நல்லா புரிஞ்சுங்க. அவர் கொளத்தூர்ல அவர் தோக்கல, ஒருத்தவங்க தெரியாம பண்ண தப்பு தான். எல்லா ஓட்டும் அதுதான் போச்சு லாஸ்ட் வரைக்கும். எங்களுக்கு வெற்றி கார்த்திமோகன் ஜெயிக்க வேண்டிய தொகுதி இது. லாஸ்ட் 3 நாள்ல தான் மாறுது. அது கூட ஒருத்தனுக்கு தெரியாத பண்ண வேலை தான் இது. எங்க ஏரியால பண்ண, எங்க தெருவில் எல்லாமே திமுக. கேட்டா அவன் பையன் சொன்னான்டா, நான் போட்டேன். இந்த தான் நடந்துருக்கு. உண்மை இதுதான். தலைவர் தோக்கல. அதே மாதிரி இடைத்தேர்தல் தலைவர் நிக்க வேண்டிய அவசியம் தான் கிடையாது. தலைவர்லாம் இவங்களுக்கு நிக்கணும்னு அவசியமே கிடையாது. தலைவர் குளத்தூர்ல நிப்பாருங்க. இப்ப 6 மாசத்துல எலெக்ஷன் வந்ததுன்னா தலைவர் நிக்க போறாரு, ஜெயிக்க போறாரு. 234 200 சொன்னதை 2வது வாட்டி அடிக்க போறோம், அவ்வளவுதான். திராவிட மாடல் ஆட்சியில் எவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருந்தாலும் தலைவருக்கு வந்து தவிர்த்திருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன? தலைவரை தவிர்க்கலைங்க, ஜனங்க தலைவரை தவிர்க்கல. ஒரு ஓட்டு தானே நம்ம போறதுனால தலைவர் தோக்க போறது இல்லைன்ற பண்ண ஒருத்தவங்க தெரியாம பண்ண தப்பு தான். ஆனா தலைவரை தோக்கலாம் அடிக்க ஜனங்க நினைக்கல. உண்மையான ரீசன் இதுதான். நம்ம போடுற நம்ம பையனுக்காக நம்ம ஒரு ஓட்டு போறதுனால தலைவர் தோக்க போறோம்னு நினைக்கல அவங்க ஜனங்க. அப்படி நினைச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா தலைவர் தோத்துக்க மாட்டாங்க. இது ஒருத்தவங்க தெரியாம பண்ண தப்பு தான் தலைவர் தோத்ததுக்கான ரீசன். வேற எந்த ஒரு ரீசனும் கிடையாது. ஏன்னா குளத்தூர் மக்கள் பண்ண தப்பு அதுதான். இப்ப என் பையன் சொல்றான், என் பொண்ணு சொல்றான்னு போட்ட ஓட்டை தவிர விஜய்க்காக போட்ட ஓட்டெல்லாம் கிடையாது. அதுதான் உண்மையா நடந்தது. அதுதான் தலைவரோட ரீசனும். அதுதான் தலைவர் தோற்கடிக்கப்படல, மறைக்கப்பட்டுள்ளார், அவ்வளவுதான். அதனால ஜனங்க கொஞ்சமா இப்ப யோசிக்கிறாங்க, என்னடா தப்பு பண்ணிட்டோமே. அந்த தொகுதி போய் பார்த்தாலே தெரியும். ஒரு மண்டபம், கல்யாண மண்டபம், அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, யாருமே ஏற்படுத்த முடியாது. பெரியார் பல்நோக்கு மருத்துவமனை
அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. யாரு இவர் என்ன பண்ண போறாரு? இது வரைக்கும் ஒன்றும் பண்ண போறது இல்லை. வந்து கூட இவர் ஒன்னா எந்த திட்டத்தையும் பண்ண போறது இல்லை. எல்லா திட்டத்தையும் அவர் பண்ணி வச்சுட்டு போயிட்டாரு. அதோட மேல போடுறாரு. அந்த 2500 ரூபாய் கூட இவரால் சாத்தியம் கிடையாது. கேட்டா சொல்றாரு 6 மாசம், எல்லாத்துக்கும் 6 மாசம். எதுக்காக 6 மாசம் தெரியுமா தலைவர் சொன்னாரு? தலைவர் சொன்ன ரீசன் வந்து இந்த நலத்திட்டம் 2500 ரூபாய் உங்களால முடியாது, 6 சிலிண்டர் உங்களால இப்ப உடனே முடியாது, 4000 ரூபாய் இப்ப முடியாது, நான் போட்ட திட்டத்தை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க, 6 மாசத்துக்குள்ள நீங்க அதுக்கூட ரெடி பண்ணீங்கன்றாரு. இந்த மாதிரி ஒரு பெருந்தன்மையான முதல்வர் கிடைப்பாங்களா ஜனங்களுக்கு? ஜனங்க தான் யோசிக்கணும். அவர் சொன்ன உடனே 1000 ரூபாய் போட்டாரு. இவர் இல்லைன்னா கண்டிப்பா 1000 ரூபாய் போட்டிருக்க மாட்டாரு. நான் முதல் திட்டம் போட்டிருக்காரு, புதுவை பெண் திட்டமும் போட்டிருக்க மாட்டாரு. அது வாய்ப்பு இல்லை. ஏன்னா என் தலைவர் நல்லவர், அதனாலதான் நல்லது. எப்ப அது பண்ணுங்கன்னு சொல்லி கொடு. யாராவது சொல்லி கொடுப்பாங்களா? ஆட்சியை கவுக்க பிளான் பண்ணுவாங்க. ஆனா அவர் ஆட்சியை கவுக்கெல்லாம் பிளான் பண்ணல. இந்த போடு, இந்த திட்டத்தை பண்ணு, 6 மாசம் கழிச்சு நீ சொன்னதெல்லாம் நிறைவேற்றுன்றாரு. ஓகே.